இது லாபமா நஷ்டமா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த கலர் ஏற்கனவே இருக்கு, எத்தனை முறை இதே கலர் வாங்குவீங்க? இப்ப கடைக்காரன் ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டான். கொடுக்கும் போதே சொல்றேன், இந்த கலர் ஒயிட் கலர்ல ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே நிறைய ஒயிட் சாரி வாங்கிட்டு வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து ஒயிட் கொடுத்தேன்னா எத்தனை முறை ஒயிட் வாங்கிட்டு வருவீங்க? இதே மாடல் எத்தனை வாங்கிட்டீங்க, எனக்கு இது வேண்டாம். திருப்தி இல்லாம இருக்காங்க. ஆனாலும் நான் செலவு பண்ணிருக்கிறேன், நான் வேணும்னு பண்ணல, மனப்பூர்வமா தான் பண்ணிருக்கேன், ஆனாலும் நான் நஷ்டப்படுறேன். ஆனா இதுலயே தேவ அனுகிரகம் இருக்குன்னா, தேவனுடைய கிருபை இருக்குன்னா, நான் கடையில வாங்க போகும்பொழுது எனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஏற்கனவே இதை வாங்கி கொடுத்திருக்கிறேன், இது பிடிக்காது பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது கூட தெரியாது. ஒரு வேலை வயிற்று பிடிச்சிருக்கலாம், ஆனா ஏற்கனவே வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். தேவனின் இருதயத்தை பேசுவார். ஒரு செகண்ட் போன் பண்ணி கேட்போமே, இல்ல சர்ப்ரைஸா கொடுக்கலாமே. நமக்கு ஞானத்தை அந்த டைம் கொடுத்து வாங்கி கொடுக்கறது வேலை பெருசா இருக்காது. ஞாபகம் வைங்க, நான் 2000 5000 கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்கும் பொழுது சிறுக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கொஞ்சமா நான் செலவழிச்சாலும் அது சந்தோஷம் என்ற ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணும். வீட்டுல சொல்லிடுவீங்க, இன்னைக்கு பண்டிகை நாட்கள், இன்னைக்கு பிறந்த நாள், நான் பிரியாணி செய்யறேன். ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்க ஒய்ஃப் நல்லா செய்வாங்க, இதே தான் கேட்டிருக்கு. ஆனா பிரியாணி குழஞ்சு போயிடும், பிரியாணில காரம் இருக்காது, கறி வெந்திருக்காது. என் பையனுக்கு நல்ல பொண்ணு, தடல் புடலாம் காணா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தா அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீட்டுல பிரச்சனை, நிம்மதி போயிடுச்சு. ஆனா லட்சக்கணக்கா செலவு பண்ணி இருக்கிறாங்க. இது லாபமா நஷ்டமா? வசனம் சொல்லுது, இப்ப நஷ்டமாயிடுச்சு. சாரி வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து அயன் பாக்ஸ்ல வைக்கிறீங்க, புஷ்னு ஓட்டையாயிடுச்சு. இன்னைக்கு பிறந்த நாள், ட்ரெஸ் ஓட்ட, அப்ப பாடுவீங்களா? மனசு கஷ்டமாயிடும். ஏன் இந்த நஷ்டம் வருது? நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா இருக்கிற உங்க குடும்பத்தை சீரழிக்கும்படியாகவே சத்தோட வேலை உன்னை கெடுக்கவோ கொல்லவோ அழிக்கவோ வரான தவிர உன்னை பலப்படுத்த அவன் வரல, உன் தலையை உயர்த்த வரல. பார்க்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணும், தலையை உயர்த்துற மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஒரு நாள் அப்படியே தூக்கி போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். இந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து கிங் ஆஃப் பாப் சிங்கர்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு மைக்கேல் ஜாக்சன் தெரியும்? 90ஸ்க்கு கம்பல்சரி தெரியும், இப்ப புதுசா ஆளுக்கு தான் தெரியாம இருக்கலாம். மைக்கேல் ஜாக்சன் இந்த உலகத்துல எல்லாம் பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து கவர்ந்தவன், மியூசிக் டான்ஸ்ல கவர்ந்தவன். ஆனா அவன் ஒரு இலுமினாட்டி, சாத்தானுடைய கைக்கூலி. அவன் பார்க்கிற பார்வை, மூஞ்ச பார்த்தா பேய் மூஞ்சி மாதிரி இருக்கும், ஆனா அவனை பார்த்து லைக் பண்ணுவாங்க. டான்ஸ் வந்து காக்கா வலிக்கு மாதிரி இருக்கும், ஆனா அந்த டான்ஸை லைக் பண்ணுவாங்க. மியூசிக்கை பார்த்து அந்த மியூசிக் இங்கே இருந்தா தள்ளின்னு போய் உட்கார வச்சிடும், ஆனா அந்த மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு இதுவரையும் அவனுக்கு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் அது யாருமே இல்லை. யாராவது வந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அப்படிதான் சொல்லுவான். ஆனா அவன் சத்ருவின் ஆளுகையில் இருந்தவன். உச்சத்துல கொண்டு போயிடுச்சு. 52 வயசுல முடிவு பண்றான், பணம் இருக்கு, பேர் இருக்கு, இன்னும் நான் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். ஹெல்த்தியா தான் இருக்கிறான், நல்ல திடகாத்தமா இருக்கிறான். டிசைட் பண்றான். இருக்கிற சிறந்த டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எனக்கு நல்ல மெடிசன் கொடுத்து, அவன் தூங்குறது சாதாரண அறை கிடையாது, அதுக்குன்னு ஆக்சிஜன் பெட்டகம்னு சொல்லி ஒரு டப்பால தான் தூங்குவான். அதுல தூங்கினா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் லங்ஸ் இருதயம் எல்லாம் இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஆனா பாருங்க, அதை முடிவு பண்ண ஒரு 6 மாசத்துல இறந்து போயிட்டான். அவன் சொத்து எங்க போச்சுன்னு தெரியல, அவன் பண்ண இடம் என்னன்னு தெரியல, அவன் குழந்தை யாரு, மனைவி யாரு. பிசாசு எவ்வளவு தூக்குதோ அவ்வளவு தூக்கி போட்டுருவான். ஆனா தேவன் நம்மளுக்கு தூக்காத மாதிரி தெரியாது. ஆனா நம்மளை உயர்த்தி வைக்கும் பொழுது ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். முத்திரை மோதிரமாக சிங்காசனத்துல உன் தலையை வைக்கிறவராக. பாருங்க, எதுக்கு நஷ்டம்னா, நிறைய பேர் நினைச்சுங்க, எதிரியை தாக்கும் பொழுது நல்ல புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் வித்தியாசம் உண்டு. முட்டாள் எப்படி தெரியுங்களா? கோவக்காரன். என் 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவன் ஒரு கண்ணை நான் இருக்கணும். என் வாழ்க்கையில எல்லாம் இழந்தா சரி, எல்லாத்தையும் இழந்து அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். இதுக்கு பேரு முட்டாள், பைத்தியக்காரன். புத்திசாலி என்ன பண்ண வந்துருங்களேன், அவனுக்கு ஏதோ ஆவதோ இல்லையோ, எனக்கு ஒண்ணு கூட நஷ்டம் வரக்கூடாது. எப்படி? அவன் கெட்டு போறான், கெட்டு போல, என் வாழ்க்கைய சீழச்சா சீழடிக்கல, எதுவா இருக்கட்டும், ஆனா என்ன கிட்ட ஒண்ணு நஷ்டமாக கூடாது. திருப்பி நான் முயற்சி பண்ணி போருக்கு போய் நான் செலவழிச்சு
இதனால எனக்கு நஷ்டமா? பரவாயில்ல. அவன் லாபம் அடைகிறானோ, அவன் அழிஞ்சு போறானோ இல்லையோ, இனி நான் ஒரு நஷ்டம் அடைய மாட்டேன்னு சொல்லி எவன் நினைக்கிறானோ அவன் தான் தேவனுடைய பிள்ளை. சில நேரங்கள்ல சில விஷயங்களை கண்டுக்காம விடுவது நல்லது. இங்க தாவீது அவங்க மாமனாரு, இவன் நினைச்சா மாமனாரு சாவடிக்க முடியும். சிங்கத்தை சாவடிச்சவன், அப்புறம் வேற கோலியாத்தை சாவடிச்சவன், அநேக சாவடிச்சு. ஏன் மாமனார் பார்த்து பயப்படுறான்னா, அவனால எனக்கும் பாதிப்பு வரக்கூடாது, என்னால என் மாமனாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஆனா நினைச்சுப்பான், சவுல் நினைச்சிருப்பான் என்னை பார்த்து பயந்து ஓடுறான். ஆனா தாவீது நினைக்கிறான், டேய் நான் பயந்து ஓடுறது உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் பயந்து ஓடி போய் ஒளிர இடத்துல அவன் பாடல் பாடுறான். இதுதான் முதல் காரியம். யார் யார் வாயெல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறதோ உன் வாழ்க்கையில நஷ்டம் வராது. வீணான வார்த்தைகள் பேசுற இடத்துல தேவனை எங்கெங்கெல்லாம் நீங்க துதிக்கிறீங்களோ அங்க உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கத்தர். அப்ப துதியின் சத்தம் உன் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும். உங்க வாயை திறந்து தாவீதுக்கு நெருக்கம் வருது. இந்த டைம் பயந்து போயோ என்னவோ நடக்க போகுது. உன்னை யாரோ திட்ட வர்றாங்க, பதிலுக்கு நானும் திட்டணும். இன்னைக்கு உலகம் சொல்லும் பதிலுக்கு பேசு, விடாத. ஆனா திட்டுனா உனக்கு நஷ்டம். கணவன் மனைவி சண்டை வருது, அவன் திட்டான் அடிச்சுட்டான், பதிலுக்கு உன் கோபத்தை அடக்க முடியல, நீ பேசினா நஷ்டம் யாருக்கு? சில நேரங்கள்ல நெருக்கம் வருது, நஷ்டங்கள் ஏற்படுது. உன் வாழ்க்கையில நஷ்டம், உன் வியாபாரத்துல நஷ்டம், ஏதோ நஷ்டம் நொந்து போய் பேதலிச்சு போய் உட்கார்ந்து கண்ணியோடு இருக்கலாமே, ஒரு தேவ சமூகத்துல வந்து ஒரு பாடலை பாடிப்பார். இந்த நெருக்கத்துல என்னை அழிக்க வர மத்தியில ஒரு ராஜா இவன் பயந்து போய் ஒளிந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கான். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதனாலதான் அவன் துன்ப வேலையிலும் இன்ப வேலையிலும் அவன் தேவனை துதிச்சதுனாலதான் அவன் நஷ்டத்தை லாபமாய் மாற்றினான். துன்பம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் தேவனை துதிப்பேன். வீட்டுல உடனே போயிடுங்க, ஒரு பாடல் வச்சு கேளுங்க, ஆலயத்துல வாங்க, கஷ்டப்படுற நேரத்துல நல்லா துதிச்சு பாருங்க, ஆராதித்து பாரு, பிபி வராது. ஒரு உண்மையா சொன்ன, துதிச்சு பாரு, தோல்வி இருக்காது. ஒரு தாசன் பாடல பாடி ஹிட் ஆயிடுச்சு, மத்தவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையா சொல்றேன், நீ துதிச்சு பாரு, அந்த இடத்துல தேவன் செய்கிற அற்புதம் உன் வீட்டுல எல்லா நஷ்டத்தையும் என் தேவன் லாபமாய் மாற்றி போடுவார். அல்ல, நீ எதெல்லாம் நஷ்டம் கண்டியோ அதெல்லாம் லாபமாய் மாற்றுவார். முதல் எதனால நஷ்டம் வருது? பிசாசு முதல் எங்க கை வைப்பானா? பாவத்துல. எடுத்து படிங்க யோபு எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை வாசிப்போமா? நீர் பாவம் செய்தால், நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? அதனால அவனுக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? கர்த்தருக்கு என்ன சேதம்? படிங்க. நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? தேவனுக்கு நீ நீதிமானா இருந்தா என்ன லாபம்? நீ பாவம் செஞ்சா அவருக்கு என்ன நஷ்டம்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? தேவன் வந்து உன் வாழ்க்கையில நீ கொடுக்கறதுல அவருக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நன்மை செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம்? நீ தீமை செய்யறதுனால அவருக்கு என்ன நஷ்டம்? இல்ல ஒருவேளை உங்களுக்கு நன்மை செய்யறதுனால அவர் கைக்கு ஏதாவது கிடைக்க போதா? கடவுளுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா ஏன் உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்கிறார். படிங்க. உம்முடைய பாவத்தினால், உங்களுடைய பாவத்தினால், மீறுதலினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். நல்ல கவனிங்களேன். நீங்க செய்கிற புண்ணியத்தினால, நீதினால மத்தவங்களுக்கு லாபம் உண்டாகும். யாருக்கு? இன்னொரு மனிதனுக்கு. யாரு கிடையாது? தேவனு கிடையாது. நீங்க பாவம் செய்யறதுனால இன்னொரு மனிதனுக்கு துன்பம் உண்டாகும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க துன்பத்தையும் நெருக்கத்தையும் என் தேவன் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் துன்பத்தையும் துக்கத்தையும் என் தேவன் மாற்றுகிறார். பாவத்தின் சம்பளம் நஷ்டம். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நஷ்டம் இருக்குன்னா நான் என்ன பாவம் செய்யறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே யோசிக்க வேணாம், மத்தவங்க என்ன செஞ்சாங்க, என் குடும்பத்துல என் பிள்ளை செய்யறானா, பையன் செய்யறானா. நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை, வசனம் உங்களை நோக்கி வருகிறது என்றால் கர்த்தர் உங்களை குறித்து மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது, ஒரு கண்டிப்பின் சத்தம் வருகிறதுனா கர்த்தர் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் அம்புகள் மாற, சத்துருவின் துரைத்தனங்கள் மாற, நான் பாவம் செய்யாதபடி என வேலையடைங்க. நான் ஊழியத்துல கூட நிறைய நேரங்கள்ல சின்ன காரியங்கள் கூட யோசிச்சு கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு நஷ்டம் இருக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன் தெரிஞ்சுடும், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண உடனே தேவ சமூகத்துல போய் அழுது ஜெபம் பண்ண உடனே அந்த நஷ்டத்தை கர்த்தர் லாபமாய் மாற்றுவார். நான் நீதிமான், நான் நீதிமான், நான் பர்ஃபெக்ட் எங்க எல்லாம் சொல்றியோ அந்தந்த இடத்துல உன் லாபத்தை என்ன பண்ண முடியாது,
பெருக்க முடியாது, நஷ்டத்தை லாபமாகவும் மாற்ற முடியாது. சோ எந்தெந்த இடத்துல நீ ஒப்புக்கொள்ளுகிறாயோ, எந்தெந்த இடத்துல நீ அக்செப்ட் பண்ணிட்டு உன் காரியத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கிறாயோ, அந்த இடத்துல ஒரு விடுதலை பார்க்க முடியும். விசுவாசம் உன் வாழ்க்கையில, உன் பிசினஸ்ல நஷ்டம் வரணுமா, உன் வாழ்க்கையில பாவம் செய்ய முடியாம வச்சிருவான். ஒரு சகோதரர் என்கிட்ட பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஸ்டர் நான் ஃபாரின்ல இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், இங்க ஒரு பிசினஸ் பண்றேன், சிங்கப்பூர்ல இருக்காரு, இங்க பிசினஸ் பண்றேன், நான் மறுதெல்லாம் என் மனைவிக்கு தான் அக்கௌண்ட்ல அனுப்புவேன். 15 வருஷம் கழிச்சு நான் அக்கௌண்ட்ல போய் என்னன்னு கேட்டேன், ஜீரோ, பணம் எங்க காணும், நஷ்டம். இங்க கொடுத்த அங்க கொடுத்த சொந்தத்தை கொடுத்த திருப்பி வரல. இப்போ என் வாழ்க்கையில சென்னைக்கு வந்த உடனே நான் ஒரு தொழில் தொடங்கலாம் நினைச்சா, இப்போ நான் 15 ஆண்டுகள் வேலை செஞ்சது நஷ்டம். அழுகுறாரு. இப்ப என் மனைவியை நான் விவாகரத்து பண்ணலாம்னு காத்து இருக்கிறேன் பாஸ்டர். நான் கேட்டேன், நஷ்டத்தின் மேல இன்னொரு நஷ்டமா அப்படின்னு. அவங்க மனைவியை கூட்டிட்டு வாங்கன்னு அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. எங்க அண்ணன் கேட்டான்னு கொடுத்தேன், தம்பி கேட்டான்னு கொடுத்தேன், திருப்பி தரேன்னு தான் சொன்னாங்க. நான் யாரையும் ஏமாத்தல, அவங்களும் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ண அடி நடுங்கி போய் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இப்ப நஷ்டம் உங்களுக்கா உங்க மனைவிக்கா? என்கிட்ட சொன்னது உங்க நஷ்டம் உங்களுக்கு, உங்க மனைவி நஷ்டம் மனைவிக்கு. மனைவி என்ன பண்ணாங்க நான் கேட்கல. நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன். நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வாரம் பாவ அறிக்கை செய்யுங்கன்னு அனுப்பிச்சு விட்டார். அவர் என்ன பண்றாரு, போறாரு, ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வர்றாரு. வந்துட்டு பாஸ்டர் ஒரு சின்ன ஆஃபரிங் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். நான் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட், வர வேண்டிய அமௌண்ட் என் மனைவி இங்கே கொடுத்த இடத்துல அங்கே 7 லட்சம் ரூபாய் கொடுத்து திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு ஒரு டைத்து கொடுக்கலான்னு வந்தது. எப்படி வந்தது? நான் போய் யோசிக்க, நீங்க சொன்னீங்க நீ பாவ மன்னிப்பு கேளுன்னு. நான் நினைச்ச முதல் 2 நாள் பாவ மன்னிப்பு என் மனைவியை திட்டுனதுனால, என் மனைவியை நான் அடிச்சதுனால விவாகம், அதுதான் பாவம் நினைச்சிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். என் சொப்பனத்துல அப்பதான் வருது, நாங்க வியாபாரம் பண்ணும் பொழுது என் பார்ட்னரை நான் ஏமாத்திட்டேன். 2 பேர் சேர்ந்து கூட்டு பிசினஸ் பண்ணிருக்காங்க ஃபாரின்ல. கொஞ்சம் லாபம் வரும் பொழுது ஒர்க்கிங் பார்ட்னரா அந்த பார்ட்னர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, துரத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு, செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வருகிற 10-12 வருஷமா லாபத்தை மட்டுமே இவரு மட்டுமே வச்சிருக்கிறாரு. அந்த நண்பர் என்ன பண்றாரு, இப்ப வேலை வெட்டி இல்லாம ஊருக்கு போய் திருநெல்வேலியில போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என் இருதயத்துல தப்புன்னு தெரிஞ்சது. நான் தேவனத்துல மன்னிப்பு கேட்டேன். கேட்டு நான் கர்த்தர்ட்ட சொன்னேன், இனி நான் அவர்கிட்ட நான் வாங்கின இத்தனை ஆண்டு செய்த அந்த லாபத்துல அவருக்கு நான் ஒரு பங்கை நான் வைக்கிறேன் அப்படி சொன்ன 2வது நாள் என் மனைவி கொடுத்திருந்த, யாருக்கிட்டயே கொடுத்திருந்த காசு 7 லட்சம் ரூபாய் அன்னைக்கு எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. பாவ மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல, அதற்கு பரிகாரம் என்பது மொட்டை அடிக்கிறது, போய் முண்டி போட்டுறது, மெழுகுவத்தை கொளுத்துறது அல்ல. எங்க நீ பாவத்தை விதைச்சியோ அதே இடத்துல ஒப்புரவாகும் போது, நான் இவர்களை திட்டேன்னா இங்க போய் நான் ஒப்புரவானும். நான் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுத்திருக்கிறேன்னா அங்க போய் அம்மா என்ன மன்னிச்சிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன். ஒரு முறை நீ பாவ மன்னிப்பு கேட்டு பாரு, இழந்தவைகளை கர்த்தர் ரெட்டிப்பா திருப்பி கொடுக்க முடியும். அந்த கட்டுகள் உடையணும் சொல்லிட்டு சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் நெருக்கம் இருக்கு பாஸ்டர், திருப்பி ஜெபம் பண்றேன். இப்ப கட்டுகள் உடைஞ்ச உடனே இப்ப உள்ள இருக்க பிசாசு வெளிப்பட, இதுவரையும் உள்ள இருந்த பிசாசு வெளிப்படல. மத்தவங்க தப்பு, என் மனைவி, என் மாமியார், என் குடும்பம் எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படிதான் மைண்ட்ல வந்தது. இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது இவருக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளிப்பட ஆரம்பிக்கும். மாந்திரிக கட்டுகள், இவர் நஷ்டப்பட வேண்டும்படியாக வருகிறதா, நஷ்டப்படும் சொந்தத்துல செய்யப்பட சூனியம், அதை கடிஞ்சு ஜெபம் பண்ண பிறகு அந்த ஆண்டு இங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் இழந்ததை திருப்பி 3 மடங்கு பெருக அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க கத்திருக்கிறதை கொடுத்தா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லம்மா. நஷ்டம் வருதுன்னா முதல் பாருங்க, ஏன் நஷ்டம் வந்துருச்சு? ஒரு ஃபீஸ் கட்டினேன், படிக்க முடியல. இந்த ட்ரெஸ் வாங்கினா என்னால போட முடியல, ஒரு செயினை வாங்கினா என்னால போட முடியல, நஷ்டமா போயிடுச்சு. வீடு கட்ட நினைச்சேன், நஷ்டமா போயிடுச்சு. எங்கெல்லாம் உங்க வாழ்க்கை நஷ்டம். மருந்து வாங்கி உடம்புக்கு பார்க்கலான்னு பார்த்தேன், அந்த மருந்தெல்லாம் வீணா போயிடுச்சு. ஒரு உடம்புக்கு ஹாஸ்பிட்டல் போய் சுத்திட்டே இருக்கிறேன் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. உன் நஷ்டத்தை தேவனால் லாபமாய் மாற்ற முடியும். இன்னைக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போகும் பொழுது நீங்க மனம் திரும்பி ஒரு அபிஷேகத்தை பெற்றவர்களா இருந்தா போதும், உன் வீட்டுல ஒரு பெரிய ஒரு லாபத்தை பார்க்க முடியும். 2வது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பண்ணின பொருத்தனை ஏன் எனக்கு இன்னைக்கு இந்த லாபத்துல வரல? ஏன் படிச்சது வேஸ்டா போயிடுச்சு? ஏன் இந்த கடையெல்லாம் திறந்தனே, இந்த பிசினஸ் ஏன் மூட முடிய போயிடுச்சு? ஏன் என்னால இந்த வேலையில் நிக்க முடியல?
கேட்டீங்கன்னா பண்ண பொருத்தனை படிங்க. சங்கீதம் 15:5 படிங்க. தன் பணத்தை வட்டி கொடுக்காமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் பார்க்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நாகும் 1:15 வாசிங்க. உன் பொருத்தனைகளை ஏறிடு, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வரமாட்டான். நல்லா கவனிங்க. உன் பொருத்தனையை பண்ணு, துஷ்டன் உன் வழியா வரமாட்டான். தேவன் ஏன் உன் வாழ்க்கை நஷ்டம்? நான் ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புறேன். என் வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அது உங்க இடத்துல சாட்சியா சொல்ல விரும்புறேன். நான் வேலை செய்யும் போது ஒரு விசுவாசியா இருக்கும் பொழுது நான் செஞ்சிருக்கிற வேலையில வருமானம் கம்மி, வேலையில திடீர்னு பிரச்சனை, வேலை என்ன பண்ண கோபத்துல போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப எனக்குள்ள நம்பிக்கை, நான் சர்ச்சுக்கு போறேன், என்னோட தேவன் இருக்கிறேன், போய் முழங்கால் போடுறேன். நைட்டு எனக்கு எப்படின்னா நைட் ஜெபம் தான் ரொம்ப பிடிக்கும். நைட்டு ஃபுல்லா 12லேருந்து 1 அந்த ஜெபத்துல தான் நான் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நானும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், வாழ்க்கையில் மாற்றம் வரணுமா இரவுல போய் ஜெபம் பண்ணேன். 11லேருந்து 12 இல்லை 12லேருந்து 1 பெரிய மாற்றம் ஏற்படும். நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்றேன், ஆண்டவரே ஏசப்பா வேலை இன்னைக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூல உடனே செலக்ஷன் ஆகும். போய் இன்டர்வியூ போறேன், இன்டர்வியூல ஃபெயிலியர், நொந்து போயிட்டு என்னோட வேலை எல்லாம் போய் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 30 நாள் இந்த வேலையை விட்டு நான் வெளியே வந்துடணும். அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் இருக்காது, என்ன பண்றது தெரியல, பயம் வந்துச்சு. அடுத்த நாள் ஜெபம் பண்ண பொருத்தனை பண்றேன். நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்தா நான் டெய்லி நைட்ல என்ன பண்றேன், 1 மணி நேரம் உமக்கு நான் கொடுக்குறேன். விண்ணப்பத்தை பண்ணிட்டேன். 1 வாரம் கடந்து போய் என்ன வரல, வேலை கிடைக்கல. ஐயோ என்ன பண்றது, சரி திருப்பி ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நீ எனக்கு வேலை கொடுங்க, வருகிற சம்பளம் இல்ல, முதல் மாசம் வருமானத்தை அப்படியே நான் சபைக்கு கொடுக்கிறேன். 2வது பொறுத்தனை வேலை இல்லாம போகுது, எனக்கு ஆப்ஷனே இல்லை, தேவன் கிட்ட தான் வழி. ஜெபம் பண்ணி அந்த இன்டர்வியூக்கு போறேன், உடனே வேலை சாங்ஷன் ஆச்சு. ஏற்கனவே வாங்கியிருந்த சம்பளம் எனக்கு 20,000 ரூபாய், இப்ப போற சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். ஓகே, இப்ப என்ன பண்றேன், வேலையில ஜாயின் பண்ணும். 20ஆம் தேதி எனக்கு வேலை கிடைக்குது. அவங்க சொல்றாங்க நீங்க எப்போ 1ஆம் தேதி ஜாயின் பண்ண? இல்ல நான் 20ஆம் தேதி ஜாயின் பண்றேன். ஏன் ஜாயின் பண்றது தெரியுங்களா? சபைக்கு எவ்வளவு மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னு ஒத்துருக்கேன், 1 மாசம். இப்ப நான் 1ஆம் தேதி போனா 1ஆம் தேதி 1 முழு சம்பளத்தை கொடுக்கணும். மனுஷ புத்தி பாருங்க. ஏசப்பாக்கு தெரியும் நம்ம 10 நாள் முதல் வேலை சும்மா தானே இருக்க போறோம், வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை எடுத்து என்ன பண்ணிடுவான், மீதி ஒரு நல்ல சம்பளத்தை இங்க கொடுப்போம். குருட்டு புத்தி. நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சிருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம். நான் அப்படி நினைச்சிட்டு என்ன பண்றேன், முன்னாடி 20ஆம் தேதி அறக்க பறக்க உடனே அந்த வேலையில போய் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண 3 நாள் நைட் ஜெபத்தையும் பண்றேன். இப்ப எத்தனை பொருத்தனை பண்ண? 2 பொருத்தனை. 1 நைட் ஜெபம், 1 வருமானத்துல வேலையும் கிடைச்சி வேலையும் போகுது. இப்ப நான் வெளியே ஊரா டிராவல் பண்றேன். நைட் ஆனா டயர்ட் ஆகுது. அந்த பிரயாணம் எல்லாம் சில நேரங்களில் நைட் 1 மணி 2 மணிக்கு பஸ்ல போற மாதிரி சூழ்நிலை. ஜெபம் பண்றேன், ஆண்டவரே உமக்கு தெரியாதா என் சூழ்நிலை, கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அன்பானவர். ஆண்டவரே நான் உங்க ஜெபத்தை நான் காலையில பண்றேன், ஆனா பொருத்தனை எப்ப பண்ணிருக்கிறேன், இரவுல. இப்ப இரவுல அந்த பஸ்ல தூக்கம் தான் முக்கியம், தவிர என்ன முக்கியம் இல்ல, ஜெபம் முக்கியம் இல்லை. இப்படியே போய் அடுத்த நாள் காலையில ஜெபம் பண்ண முடியுமா நம்மளால? வேலைக்கு போறவங்க முடியாது. அப்படியே போய் ஒரு 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. தசம பாகத்துல பாதி சொன்ன மாதிரியே அந்த 10 நாள் சம்பளத்தை கொடுத்துட்டேன், ஆனா ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டேன். 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த வேலையில் நல்லா போற இடத்துல திடீர்னு மேனேஜர் மாறாரு, வேலையை ரிசைன் பண்ற சூழ்நிலை. நானும் போயிட்டு நான் கேட்கிறேன், ஏன் இந்த வேலையை என்னை விட்டு போக கூடாது? முதல் பிரச்சனை புது வேலை வேணாம், எனக்கு இந்த வேலையை விட்டு போக கூடாது. ஜெபம் பண்ற பிரச்சனை நாளுக்கு நாள் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நானும் ஜெபம் பண்றேன், இருக்கிற கூட்டம் எல்லாம் போறேன், இருக்கிற எங்க பிரேயர் நடந்தாலும் போறேன், எந்த பாஸ்டர் தலையில கை கொடுக்குறேன், ஆனா ஒரு ஜெபம் மாத்தல. விட்ட ஜெபத்தை திருப்பி எடுப்போம். என்ன பண்றேன், நைட் பிரேயர் போய் எடுக்கிறேன். நெருக்கம் வேலை கையை விட்டு போற சூழ்நிலை வந்துருச்சு. நாளைக்கு சொல்லிட்டாரு, நாளையில இருந்து நீ வேலைக்கு வராத அப்படின்னு என் மேனேஜர் சொல்லிட்டாரு. இந்த மாசத்தோட முடிச்சுக்கோ, நீ சரியா வேலை செய்யல, வீட்டுல ஒரு மனது கவலையோடு வர. அந்த வாரம் செய்தியில வசனம் சொல்லுது, உன் பொருத்தனையை தேவன் பொருத்தனை விரும்புகிறவர் அல்ல, ஆனா பொருத்தனை பண்ணா கணக்கு கேட்கறதுல வல்லவர். இந்த வார்த்தை வந்தது என் இருதயத்துல அப்படியே ஈட்டி குத்துற மாதிரி இருந்தது. நம்ம பொருத்தனை பண்ணல, பொருத்தனை பண்ண இந்த 1.5 வருஷத்துல நைட் ஜெபத்தை பண்ணல, அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் கொடுக்கல,
நான் ஏமாத்திட்டேன், நான் அழுவுறேன். ஆண்டவரே நீ தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன். தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா, நீ பொருத்தனை பண்ணுன்னு கேட்கல, ஆனா பொருத்தனம் பண்ணா அதுல நிலைச்சு நிற்கும். பொருத்தனம் பண்ண உடனே நம்ம மறந்துடுவோம். நான் யோசிச்சு பாருங்க, நிறைய முறை நான் இந்த சர்ச்சுக்கு அது பண்றேன், அந்த சர்ச்சுக்கு இது பண்றேன், நான் ஜபத்துல இருப்பேன், நான் கோபத்தை விட்டுறேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் டிவியை பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், மொபைல் பண்ண மாட்டேன். எவ்வளோ பொருத்தனை நம்ம பண்ணி 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 தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிடுவோம். ஆனா நம்ம மறந்துடுவோம், இந்த வாய் சொன்னதை மறந்துடுவோம். ஆனா தேவன் மறக்கிறவர் அல்ல, அவர் கணக்கு கேட்கிற வல்லவர். அப்போ ஒருவேளை எங்கேயாவது ஏதாவது பொருத்தனை நீ பண்ணி இருந்தீன்னா அதை நினைவு கூர்ந்து அந்த பொருத்தனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை காலம் கடந்து போயாச்சு, கடந்து வந்தாச்சு, பிரேயர் பண்றதுன்னு திரும்பி பிரேயர் ஆரம்பிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு தசம பாகம் கொடுக்கணும். ஒரு வேளை சபைக்கு, இந்த சபைக்கு வந்திருப்பேன் நிறைய பேர், இங்க இருந்து சபைக்கு வாடகை பொருத்தனை முடியும், சபை விட்டு போயிருப்பேன். இப்ப வாடகை யாருக்கு கொடுக்கணும்? சபையை விட்டு மாறினாலும் பொருத்தனை தான் திருப்பி இங்கதான் கொடுத்தாகணும். அது செய்யல. ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருப்பேன், அவர் இறந்தே போயிருக்கலாம். சில சூழ்நிலையை நம்மள செய்ய முடியாது. இல்ல நான் அங்க இருந்து வந்த டைம்ல நான் அதை செய்யறேன், நான் என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இதெல்லாம் பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆனா இந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் நல்லா பேசியிருப்போம், திருப்பி போய் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, சில பொருத்தனை செய்ய முடிஞ்ச செஞ்சிடணும். செய்ய முடியலையா, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே நான் தெரியாம பொருத்தனை பண்ணிட்டேன், சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுப்பா நான் பண்ண பொருத்தனைய நான் செய்ய மறந்துட்டேன், அதை என்ன மன்னிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து கேளுங்க. இன்னைக்கு உன் நஷ்டத்தை லாபமாய் மாத்த போறாரு. கண்ணை மூடிட்டு என்ன பொருத்தனை பண்ணீங்கன்றதை யோசிங்க. இந்த சபையில உன் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இத்தனை ஆண்டு காலங்கள் எத்தனை பொருத்தனை உன் வாழ்க்கையில பண்ணிருப்பா, அதை நினைவு கொண்டு வா. கண்ணை மூடி கேளுங்க. இன்னைக்கு உன் அன்பு நஷ்டமா போயிருக்கலாம். நான் இந்த ஊழியம் பண்றேன்னு பொருத்தனை பண்ணேனே, நான் சாமான் கழுவுறேன்னு பொருத்தனை பண்ணேனே, சாரை எடுத்து வைக்கிறேன்னு பொருத்தனை பண்ணேனே, நான் பாயை மடிக்கிறேன்னு பொருத்தனை பண்ணேனே, இரவுல நான் உண்ட ஜபம் பண்றேன்னு பொருத்தனை பண்ணேனே, தனிமையா நான் 5 நிமிஷம் வந்து ஜபம் பண்றேன்னு பொருத்தனை பண்ணேனே, என்ன மன்னிங்கன்னு முதலாவது கேளுங்க. மனப்பூர்வமா ஒரு முறை ஏசப்பா மன்னிங்க. இல்ல எத்தனை நாட்கள் நீ செய்யாம போனியோ கர்த்தர் காத்திருப்பார், நன்மையை மட்டும் பெற்றிருப்போம். இதனாலதான் இந்த நஷ்டம். சில கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல டைவர்ஸ்ல போகும். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த கல்யாண நாட்கள்ல தேவனுக்கு நேரத்தை கொடுக்காம விக்கிரகத்துக்கு காரியம், சாங்கியத்திற்கு, மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். சர்ச்சில் கல்யாணம் நடந்திருக்கும், ரிசப்ஷன்ல பார்த்து டிஜே போட்டு டம் டிம்னு அடிப்பீங்க, உன் ஆசீர்வாதம் போயிடுச்சு, அவ்வளவுதான். கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக. அப்போ கர்த்தருக்கு முக்கியத்துவம் எங்க கொடுத்த? சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கல்யாண டைம்லயும் பிறந்த டைம்லும் ஊழியக்காரங்க படுற பாடு இருக்கு பாருங்க. கர்த்தர் ஜெபம் சொல்லிடுவாங்க, மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, சார் திருப்பி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. ஆனா இங்க தேவ வார்த்தை வருது. யார் ஒருவர் தேவனை நடுங்கிறீங்களோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுக்குறீங்களோ, அந்த இடத்துல உன் நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற்றுவார். இல்ல நஷ்டம் வராதபடி கர்த்தர் வேலை அடைப்பார். எங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க கொஞ்சம் நினைவு கூறுங்க. நான் இந்த வருஷத்தை விட்டுடுங்க, 2025 24 நான் என்ன பொருத்தனை பண்ணேன், 23 என்ன பொருத்தனை பண்ணேன், 21 என்ன பொருத்தனை, ஒருவேளை சின்ன வயசுல நான் என்ன பொருத்தனை பண்ணேன். காலம் கடந்து போயிருக்கோம். மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருத்தனை செய்ய பாருங்க. எத்தனை பேர் இருதயத்துல கர்த்தர் இன்னைக்கு பேசுறேன். நம்ம நினைப்போம் இஷ்டத்துக்கு நான் பண்றேன் பாஸ்டர், ஆனா நான் ஜபத்துல ஒருவேளை சபையில தனிமையில நான் இந்த பொருத்தனை பண்றேன், நான் ஊழியம் பண்றேன். ஒரு அம்மா வந்து பொருத்தனை பண்றாங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில என் கணவன் பிரிஞ்சு போன கணவன் வந்தாருன்னா நான் சாமான் கழுவுறேன் பாஸ்டர், சபையில இது கஷ்டமா, இந்த இடத்துல யாருமே இல்லை, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் அந்த ஊழியத்தை பண்றேன். பரவாயில்லையே, ஜெபம் பண்ண கொஞ்சம் நல்ல கணவன் பிரிஞ்சு போன கணவன் சேர்ந்துட்டு ஒரு வாரம் வந்து கழுவுனாங்க. கழுவுன மத்தியில பிசாசு சும்மா விடுமா பொருத்தனை செய்ய, அங்க சண்டை. நான் மட்டும் தான் பாஸ்டர் எல்லா பாத்திரத்தை என்கிட்ட திறந்து போட்டுறாங்க, மற்றவங்க எல்லாம் கழுவ மாட்டுறாங்க. சொல்லி பார்த்தாங்க, நானும் கண்டுக்கல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல, அந்த ஊழியத்தை செய்யல. இப்போ உன் பொருத்தனை போனதுக்கு காரணம் என்ன? பண்ண பொருத்தனை போனதுக்கு உங்க கோபம். பிசாசு போட்ட வலையில நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சிக்கிட்டீங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறேன், என்ன நடந்தாலும் சரி நான் சர்ச்சுக்கு வரேன். சில பேர் சொல்ல, நான் ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறேன், இந்த சபைக்கு வர்றேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவீங்க. இங்க சபைக்குள்ள வராத கடி என்னென்ன பண்ணி, ஏன்னா உன் பொருத்தனை உன்னை விட்டு போயிடுச்சு. நான் செய்யற பொருத்தனை நீ விட்டுட்டீங்கன்னா நீ நஷ்டப்படுவ. பிசாசு அதுதான் வேணும், நீ தோல்வி அடையதான் அதுக்கு வேணும், நீ கண்ணீர் விடுவ அதுதான் அவனுக்கு வேணும், நீ தேவனை தூசிக்க ஆரம்பிப்ப அதுதான் அவனுக்கு வேணும், தேவனை விட்டு பின்வாங்கி போனோம் அதுதான் அவனுக்கு வேணும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் பண்ண பொருத்தனையில நிலைச்சு நிற்பேன்.
இனி ஒரு பொருத்தனை பண்ணாம என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் சரி, முதல் பண்ண பொருத்தனை நான் பண்ணணும். இனி புதுசா ஆர்வத்துல இதுல பண்ணி நான் இதை பண்றேன் அதை பண்றேன் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு தேவன் கணக்கு கேட்கறத வல்லவரா இருப்பார். உங்க நஷ்டத்துக்கு காரணம் முதல் பாவம், இரண்டாவது பொருத்தனை. தவறு செய்வதனால் பாவம் வேற, தவறு வேற. நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். பாவம் என்றது வேற. நல்ல கவனிங்களா. பாவம் என்பது நான் இச்சையா பேசுறது, நிறைய காரியங்கள் தவறாய் பண்ணுவது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது எல்லாம். தவறு என்பது வேற. தவறு செய்வது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யலன்னா தவறு. 8 மணி நேரத்துல நான் வேலை செய்யணும்ன்றது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நீ 8 மணி செய்யாம ஓனர் போன உடனே 1 மணி நேரம் வீட்டுக்கு போறேன்னா நீ தவறு செய்யற. பாவத்திலே தவறு ஒரு பாரு. உன்னை அறியாம அதை நீ பாவனை எடுத்துக்க மாட்ட. தவறு, பாவம் வேற, தவறு வேற. இங்க தவறு பாருங்க, சில நேரங்கள் உன் சொந்த சகோதர இடத்துல வழக்காடி கொண்டிருப்ப. தவறு என்னென்ன இருக்கு படிங்க. சகோதரனோடு வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். யாருக்கு முன்பாக? புறஜாதியருக்கு முன்பாக உன்னுடைய சத்தியத்தை, உன் சாட்சியை கெடுக்கிற சண்டை. தன் சிநேகிதனை, தன் சகோதரனை சிநேகிக்காம அவர்களுக்கு விரோதம் செய்யற காரியம். 7 படிங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது, ஒருவரோடு வழக்காடுறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. எவ்விடத்திலும் குற்றமா இருக்கு. வழக்காடுறது, ஆமா நான் செஞ்சு கரெக்ட், வழக்காடுவோம். சும்மா இல்லாம எந்த உணர்ந்து சும்மாவே வழக்காடு. வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் நீ வலுக்கட்டு போய் நிக்கிறியோ, எங்கெல்லாம் வார்த்தையில புடிச்சு சண்டை போட்டுனே இருக்கியோ, அந்த இடத்துல நீங்க என்னவா மாறுறீங்க? வழக்காடி கொண்டிருக்கீங்க. படிங்க. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? உங்களுக்கு என்னன்னா இது அநியாயமா பண்றீங்க. போய் நான் கேட்கிறேன். யார்கிட்ட கேட்ப? போலீஸ்காரன் ஒரு இடத்துல ஹெல்மெட் இல்லாம போனா நீ கேட்க மாட்டேன். ஆனா உங்க வீட்டுல உன் மனைவி பெருக்கலன்னா இது அநியாயம். வழக்காடுவீங்க. என் சொத்தை எடுக்கிற வழக்காடுவீங்க. அவன்கிட்ட முட்டுக்கட்டு அனுப்பீங்க. நீங்க எங்க எல்லாம் விட்டு கொடுத்து போறீங்களோ அங்க நஷ்டத்தை என் தேவன் லாபமாய் மாற்றப்படுங்க. ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், நீங்களே நஷ்டப்படுத்துறீர்கள். சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். நீங்க சகோதரருக்கும் அப்படி செய்றீங்க. உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு காரணம் யாருன்னா நீங்க தான். நீங்க செய்கிற சின்ன சின்ன தவறு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஏன் வியாபாரத்துல நஷ்டம் வருது? கரெக்ட் டைம் போயிருக்கீங்களா? கரெக்டான அந்த வியாபாரத்துல கரெக்டா செஞ்சிருக்கீங்களா? எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஆட்டோ வாங்கியிருக்கேன் பாஸ்டர், டியூ கூட கட்ட முடியல பாஸ்டர். ஒரு சகோதரர் சொல்லுவேன். அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்றேன்? அவரு எல்லாம் பாஸ்டர் ஓலால ஓட்ட மாட்டார் பாஸ்டர். வீட்டுல இருந்து தூங்கி எந்திரிச்சு போறதே 2 மணிக்கு தான். போயிட்டு வர்றது அன்னைக்கு வருமானத்துக்கு குடிச்சிட்டு வர்றது, எங்க டியூ கட்ட முடியும்? ஆனா இவர் சொல்ற நஷ்டமா இருக்கு. இதே ஓலா ஓட்டி சுகி ஓட்டி மாசம் 60,000 சம்பாதிக்கிறாங்க வண்டி இல்லாம. ஆட்டோ காரை வச்சு மாசம் 60,000 மேல சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா 5,000 10,000 டியூ கட்ட முடியாதபடி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க நேரத்தை தவறு. லேட்டா தூங்கி எந்திரிச்சாலும் தவறு. லேட்டா தூங்கினா அடுத்த நாள் சீக்கிரம் எந்திரிக்குமா தவறு. உன் வேலைக்கு நீ தவறு செய்யற. சும்மா டியூ ஸ்கூல்ல இல்ல, காலையில என் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க லேட்டா போகுது, எந்திரிக்க மாட்டுது. பெற்றோர் சொல்லுவீங்க, நீ சும்மா நைட் எல்லாம் டிவி பார்த்துருக்க, மொபைல் பார்த்துருக்க, அதனால காலைல எந்திரிக்க மாட்டேன். இது தவறா பாவமா? நஷ்டம் உண்டு பண்ற மாதிரி நம்ம தான் செய்யறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இந்த வருமானம், இந்த கல்வி, நான் படிச்சும் எனக்கு மார்க் வர மாட்டுது. நான் டியூஷனுக்கு போறேன், நான் ஏன் மார்க் வர மாட்டுது? நீ படிக்கிற டைம்ல கரெக்டா படிச்சிருக்கியா? பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, வாலிப பிள்ளைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நஷ்டம் வருதுன்னா நான் என்ன தவறு செய்யறேன்? என் கடமையை மீறுறதும் தவறு. ஏன்பா நஷ்டம்? நான் நம்பி ஒருத்தர் வேலைக்கு வச்சேன், அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஏன் ஏமாத்திட்டு போயிட்டாரு? நான் கணக்கு சரியா பார்க்கல, நம்பிட்டேன். அவங்கள உண்மையா நம்பினதுதான் உன் தப்பு. அந்த இடத்துல நீங்க போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அமர்ந்திருந்தீங்கன்னா, அந்த நஷ்டத்தை என்ன பண்ண முடியாது? ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிருந்தா அது பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போயிருக்க முடியாது. தவறு எங்கெங்க நஷ்டம் வருதோ சொல்லுங்களேன், நான் தவறு ஏதோ பண்றேன். கண்களை மூடுங்க. எசப்பா, இந்த வார்த்தை எனக்கு புதுசா இருக்கு. நீங்க ஏதோ என்கிட்ட பேசுறீங்க, நான் என் வாழ்க்கையில என்ன மாத்திக்கணும்? நீங்க சிறு சிறு காரியங்களை இன்னைக்கு மாத்தி பாருங்க. தவறுகளை கர்த்தர் லாபமாய் மாற்றுவார். நீங்க தான் சரி செய்யணும். ஐயோ, நீங்க உணர்ந்தது மட்டும் இல்ல, நாளையில இருந்து நான் மாத்திக்கணும்.
ஏன் என் வேலை போகுது? சில பேர் சொல்றாரு, என் வேலையில மேனேஜர் திட்டிட்டே இருக்க, வேலையிலேயே எனக்கு மேனேஜருக்கு ஆக மாட்டுது, எல்லா மேனேஜருக்கு வேலையை விட்டு போக சொல்றாரு என்று ஜெபத்துக்கு வருவாங்க. ஜெபம் பண்ணதான் தெரியும், கர்த்தர் சொல்வார் தவறு இவன் மேலதான் இருக்கு. ஏன்? டைமுக்கு வேலை செய்ய மாட்டான், கொடுக்கிற வேலையை செய்ய மாட்டான், எதிர்த்து பேசுறது, லேட்டா போறது, லீவு போடுறது, இப்படி அநேக தவறு செய்யும் பொழுது ஜெபத்துல மட்டும் அந்த மேனேஜருக்கு அவன் வாயை கட்டுங்க, அவன் கண்ணை கட்டுங்க, அவன் இருதயத்தில் தயவு கிடைக்கணும். எதுக்கு தயவு? உன் கடமையை நீங்க ஒழுங்கா செய்யும் பொழுது மத்தவங்க கிட்ட தயவு இல்லை, அவன் உன்கிட்ட தயவு எதிர்பார்க்கணும். நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன் நஷ்டம் வருது? உன் வியாபாரம், குடும்பத்துல எல்லாத்துலயும் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படுறதா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் கடமையை நான் சரியா செய்யல. அம்மா 3000 ரூபாய் கொடுத்து குடும்பம் நடத்துறாங்க, 1 லட்சம் ரூபாய் வந்து குடும்பத்தை நடத்த முடியாம இருக்கிறாங்க. என்ன நஷ்டம் வருது? பணமே பத்தல பாஸ்டர். முதல் 10 நாள் நீங்க செய்யற செலவு என்ன? சம்பளம் வந்தோம் 3 வேளையும் ஹோட்டலு, ஈவினிங் என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கனு, வறுத்த கோழி, அப்புறம் கிரில்லு, சினிமா, பீச்சு, ஊர் சுத்துறது, மொய், டப்ஸ் கம்மல் வாங்குறது, கவரிங் வாங்குறது, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வாங்குறது எல்லாம். ஆனா சம்பளம் பத்தல பாஸ்டர். கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணீங்க? ஏற்கனவே கொடுத்த சம்பளத்தை என்ன பண்ணீங்க? ஓ, இந்த மாசம் எனக்கு நஷ்டம் வருதா? யோசிச்சு பாருங்க. ஏன் கர்த்தர் கையில இருந்து அந்த வயலையை புடுங்கினாரு, அந்த பிசினஸ் புடுங்கினாருன்னா, போன மாசம் நான் என்ன தப்பு பண்ணேன்? கொடுத்த பணத்தை வீணா எங்க கொடுத்த? உன் பணத்தை வேற ஒண்ணுக்கு வீணா ரீசார்ஜ் பண்ணா கூட அது நஷ்டம். தேவன் பண்ணுவான். உன் குடும்பத்துக்குன்னு கொடுத்தா நீ என்ன பண்ற? உனக்கு தேவையா இந்த ட்ரெஸ்? உனக்கு ட்ரெஸ் நிறைய இருக்கும்போது இப்போ ஏதோ ஒன்று கம்மி ரேட்ல வந்துட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பேன். புடவை 1000 ரூபாய் இல்ல 500 ரூபாய், ஆனா ஜாக்கெட் தைக்க அதுக்கு ஒரு 1000 ரூபாய். சரி, ஏதாவது ஃபங்க்ஷனா? ஆசைக்கு. அம்மா, நஷ்டம் யாருக்கு? அப்ப ஏதோ ஒரு நஷ்டத்திற்கு நம்ம விலை கொடுக்கிறோம்னா அது நான் தான் கஷ்டம். தவறு எங்கே நடக்குது? நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில் எனக்கு தவறு நடக்குது. வருமானம் எனக்கு பத்தலன்னு சொல்றீங்கன்னா உண்மையா கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டுக்கு மல்லிகை சாமான் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? மல்லிகை சாமான் வாங்குறதில்ல, சில்லறையா வாங்குற. உண்மையா பில்லு போட்டு பாங்கல்ல, 3000 ரூபாய்க்கு மேல பெரிய மல்லிகை சாமான் இருக்கு. அப்போ வருமானம் எவ்வளோ? 3000 ரூபாவா? குறைஞ்சது 15000 ரூபாய்க்கு மேலதான் உங்க வீட்டுல மாசம் வருமானம் இருக்கு. ஏன் குடும்பம் நடத்த முடியல? அப்போ செலவு பிசாசு திருடுறான். நீ எங்கேயோ போய் ஒரு தவறுல போய் ஒரு கடன்ல போய் மாட்டிக்கிட்ட, வியாதியில மாட்டிக்கிட்ட. ஏன் இந்த வருமானம் உனக்கு ஆசீர்வாதமா இல்லைன்னா எங்கேயோ வீணா ஒரு பணத்தை செலவழிக்கிற. இன்னைக்கு எழுதுங்க, இந்த மாசம் சம்பள கணக்கு, வருமானத்தை எழுதுங்க. எது எதெல்லாம் வீணு சொல்லி ரவுண்ட் பண்ணுங்கல்ல, அதெல்லாம் தேவன் உன்னை சபிக்கிறான்னு. உனக்கு கொடுத்த வருமானத்தை நீ வீணா பண்ணிட்ட. உன் பணம் தானே, ஒரு 100 ரூபாய் போனா பரவாயில்ல, அந்த 100 ரூபாய்க்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் மனைவியோ உன் பிள்ளையோ உன் கணவனும் கணக்கு கேட்கலன்னா கூட உன் தேவன் உனக்கு கணக்கு கேட்கிறவர்கள். உனக்கு கொடுத்த காசை என்ன பண்ண? உனக்கு கொடுத்த காணிக்கை என்ன பண்ண? ஏன் உனக்கு இன்னைக்கு நஷ்டம்? ஏன் இந்த பாடுகள்? ஏதோ ஒரு காரியத்தில் நீ நஷ்டப்படுத்திருக்க. வீணா இந்த பணத்தை எடுத்து வீணா செலவழிச்சிருப்பேன். சில நிறைய நேரங்கள் காணிக்கை காசு எடுத்து நான் வீணா செலவழிச்சிருப்பேன். அடுத்த மாசமே ஒரு நஷ்டம் இருக்கும். உடனே கர்த்தர் சமூகத்துல நான் முதல்ல எங்கெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ, தப்பு பண்ணியிருக்கேன், ஆண்டவரே தேவையில்லாம இந்த செலவு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சிம்பிள் தான். இந்த பெயிண்ட் அடிக்கடி மாத்துவேன், ஸ்டேஜ்ல இருக்க டெக்கரேஷன் மாத்துவேன். சின்ன காரியம், 2 மணி நேரம் பார்ப்பேன். நாளைக்கு கலர் பிடிக்கல, உடனே மாத்துவேன். கூலி தான் 500 ரூபாய் 1000 ரூபாய். அது யாரோட காசு? அடுத்த மாசம் வாடகை கட்ட கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் 100 ரூபாய் வீணா செலவழிச்சதுனால எனக்கு 1000ங்களை கர்த்தர் பிடிங்கி வச்சிருவேன், லட்சங்கள் வருகிறத பிடிங்கி வச்சிருப்பார். ஆனா நீங்க அதனால கஞ்சமா இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். கஞ்சப்பட்டு வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டை சேர்த்து வச்சிருப்பாங்க, நகை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா கஞ்சம் பாத்தீங்கன்னா எச்ச கையில கூட என்ன பண்ண மாட்டாங்க, காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா வீடு இருக்கும், சொந்த நகை இருக்கும். ஆனா நம்ம டாம் டூம் டமாண்டிபிள் தான். ஆனா பாக்கெட்ல பார்த்தா ஒண்ணும் இல்லை. இது நீ கரெக்டா தப்பான்னு கேட்டா கரெக்ட். உன் கையில வந்தாலும் தானம் கொடுத்தாலும் என்ன பண்ணு, கணக்கு பண்ணி. அதாவது கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நீ காணிக்கெல்லாம் கொடுக்க வேணாம், உன் தசம பாகத்தை எனக்கு கணக்காவே. அவருடைய கணக்கில் நீ கையை வச்சுன்னா அவர் எப்படி கணக்கு வைக்கிறாரோ கொடுத்த பணத்திலையும் அவர் கணக்கு வைப்பார். முதல் காரியம் பாவம், 2வது பொருத்தனை, 3வது என்னது? தவறு. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்? உனக்கு இன்னைக்கு லாபம் இல்லாம நஷ்டப்படுறீங்க, ஏதோ நஷ்டத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? அப்படி கண்ண முடியும் யோசிங்க. ஒருத்தர் செய்யற தவறு இன்னொருத்தர் செஞ்சிருக்க மாட்டீங்க. நான் கடந்த ஆண்டு வீண் செலவு என்ன பண்ணேன்? வீட்டுல ஆல்ரெடி ஒரு 32 இன்ச்சஸ் டிவி இருக்கும், அதை கூட சரியா பார்க்க மாட்டேன். பெருமைக்கு 50 இன்ச்சஸ் டிவி லோன்ல வாங்கி போட்டிருப்பேன். நஷ்டம்.
லோன்ல கிடைக்குதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாங்கிருக்கும். மொபைல் இருக்கும், அந்த மொபைல் நல்ல மொபைல் தான், அதை போட்டு புது மொபைல் ஐபோன் வாங்கு, நஷ்டம். நான் 100 ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா செலவழிச்சேன், அது கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு 100 ரூபாய் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கல. நான் வண்டிக்கு கூட காசு இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கு வர ஒரு 10 ரூபா போட காசு இல்லை. போன வருஷம் கொடுத்த பொழுது எதுக்கு செலவழிச்சீங்க? ஆண்கள் வீணா செலவழிப்பாங்க, சிகரெட்டு, தண்ணி. அதனாலதான் அங்கிருந்து தடைப்பட்டு போகும். சரி, பெண்களா இருக்க நீங்க என்னென்ன பண்றீங்க? வர்றதே இல்லை, நான் எங்க வீணு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல வீண் செலவு பண்ணுவீங்க. இல்ல உங்க கடமை, உனக்கு வர்ற வேலை உன்னை விட்டு போயிடும். வீட்டுல சமையல் செய்யாம நீ ஹோட்டல் சாப்பிடுறீங்கன்னாவே அது நீங்க செய்கிற தவறு. மாசத்துல ஒரு நாள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் வெளியே, ஸ்பெஷல் சாப்பாடு. ஆனா வாரத்துல ஒரு நாள்னாவே அது நஷ்டம், அது தேவனுக்கு பிரியமில்லாதது. கண்டிப்பா இந்த தவறு பண்ணிருப்பேன். எல்லாம் கண்களை மூடி பாவம் மன்னிப்பு கேட்போமா? இயேசுவே, நான் தவறு செய்துட்டேன். சொல்லுங்க, ஏசப்பா, நான் தவறு செஞ்சிருக்கிறேன், என் தவறுகளை மன்னிங்க. வீண் செலவு பண்ணி இருக்கிறேன், பெட்ரோல் வீணா போட்டு ஊர் சுத்தி இருக்கிறேன், என்ன மன்னிங்க. வீட்டுல கரண்ட் சும்மாவே டியூப்லைட் போட்டு நான் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா கட்டி இருக்கிறேன். ஆள் இல்லாத ரூமுக்கு நான் ஃபேன் ஓட்டிட்டே இருக்கும், லைட் ஓடிட்டே இருக்கும். வீணா 100 ரூபாய் தான் கரண்ட் பில் நினைப்பேன், ஆனா வீணா போய் கொண்டே இருக்கு. ஆளே இல்ல, தேவையில்லாத இடத்துக்கு ஏசி வாங்கி இருப்பேன். இப்படி என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு, என்ன தவறு செஞ்சிருக்க கொஞ்சம் கவனிங்க. உங்க தவறுகளை திருத்த தேவன் உங்களுக்கு பலனா இருக்க. ஃபைனலா ஒரு காரியம், உன் நஷ்டத்தை கர்த்தர் லாபமாய் மாற்றுவார். படிங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்களா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக. உன் ஆத்துமா கர்த்தருக்கு வேணும்ன்ற ஆத்துமா ஆதாயம். உன் குடும்பத்துல பெரிய லாபம் வரணும்னா உன் குடும்பத்துல யாரா ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த வருஷம் மெயினான வருஷம். யார ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ, ஞானஸ்தானம் எடுத்துக்க, ரட்சிப்போம் குடும்பத்துல வேணும். அதுதான் லாபத்தை உண்டு பண்ணும். கடைசி சரி, ஓகே பாஸ்டர், இந்த நஷ்டத்தெல்லாம் எப்படி லாபமா மாத்துறது? எடுத்து படிங்க கடைசி ஒரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்களே. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எதெல்லாம் உனக்கு லாபம் நினைக்கிறியோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நஷ்டம். எதெல்லாம் நீ விடுறியோ அந்த இடத்துல நீ ஒரு லாபத்தை பார்க்க முடியும். படிங்க. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவனுக்காக எது நஷ்டம்னு பாக்குறீங்க? நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன், டிவி பார்க்கல, புது படம் போயிடுச்சு, நஷ்டமா? தேவன் நஷ்டத்தை லாபமாய் மாட்டேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் ஜெபிக்கிறேன், அதனால என் தூக்கம் போயிடுச்சு, அதனால என் நிம்மதி போயிடுச்சு, அதனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என் நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பிரேயர்லாம் நினைச்சீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 8 மணி நேரம் நான் நிற்பேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சோன்னா ட்ரெஸ்ஸு கிளம்பணும்னா எந்திரிச்சு நின்று தானே போயிட்டே இருக்கணும். அப்போ எந்திரிச்சு நின்னால்தான் கொஞ்சம் நேரம் தான் உட்காரும். ஈவினிங் பிரேயர் முடிகிற வரையும், ஈவினிங் 5 மணி வரையும் நின்றுக்கிட்டே தான் ஜெபம். கொண்டு போயிடும், என் நேரம் போயிடும், சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, உடம்புல பலவீனம். நான் என்ன பண்றேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 6 நாள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. திங்கட்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது சாப்பாட்டுலயும் இருக்காது, பணத்திலயும் இருக்காது, ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. இதுக்கு மேல எனக்கு இந்த லாபமான எதுவும் எனக்கு நஷ்டம்னு பெருசா தெரியல. ஊழியத்துக்காக டைம் கொடுத்து பாருங்க. வீணான நண்பர்கள் ஆனா உனக்கு பிடிச்ச நண்பரா இருக்கும், பாவம் செய்யறவர்கள் உன் நண்பரா இருப்போம், அவர்களை விட மனசு இருக்காது. நீ விட்டு பாரு, கர்த்தர் உன் நஷ்டத்தை லாபமாய் மாற்றுவார். உன் பழக்கங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கு, ஆனா உலகத்துக்கு பிரியமா இருக்கும், அதை விட்டு பாரு, உன் லாபமானதை அனைத்தும் நஷ்டமாய் மாற்றுவார். சரி, நஷ்டமானது அனைத்தும் லாபமாய் மாற்று. எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் நீ செய்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் எனக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம், நீ விட்டு பாருங்களேன். தேவன் இந்த வாழையில இன்னைக்கு சில பேர் வாழ்க்கையில தேவன்
ஒரு லாபத்தை கத்தர் வைத்திருக்கிறார். எங்கெங்க நஷ்டப்பட்டு வந்த, ஐயோ நான் பிரயாணம் பண்ண போய் அந்த பிள்ளைக்கா நான் பேசினேன், ஆனா எனக்கு பழி, என்கிட்ட எனக்கு பிரச்சனை, நீ அந்த லாபத்தை கத்தர் உனக்கு வேற ஒரு விதத்துல, யார் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் உன்னை கேவலப்படுத்த, அதே இடத்துல உன் தலையை கத்தர் உயர்த்துவார். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க மத்தியில தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அல்லேலூயா. நல்ல கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, எதெல்லாம் நஷ்டப்பட்டு இருந்தார்களோ இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் பேசப்பட்டு அவர்களே அப்பா நஷ்டத்தை லாபமாய் மாற்ற போறீர்கள். இயேசுவே உடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இன்னைக்கு ஜெபிக்கிற வேலையில் இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் கரங்களையும் லாபத்தினை கொடுக்க போவதுக்கா நன்றி. என்னென்ன வாழ்க்கையில் நஷ்டப்பட்டார்களோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் திரும்பி கொடுக்க போவதுக்கா நன்றி. என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, நீ தேவனுக்காக உன் பாவத்தை விட்டீனா, ஒரு நபர்கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும், ஒரு நபர்கிட்ட சேட் பண்ண சந்தோஷமா இருக்கும், ஆணோ பொண்ணும், ஆனா அது பாவம். நீ விட்டு பாரு, உன் நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிசாசு கொடுக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷம் அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் வியாதி உண்டாக்கும், பிரிவினை உண்டாக்கும். உன் கூட இருந்தவங்க யாரும் இல்லாம அனாதை போல காணப்படுவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிற இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய நினைக்கிறேன். கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கிற